புளோரிடாவில் மேரி ஆர்டியாட் என்கிற ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம். இரவு 10 மணி ஆயிற்று, 11 மணி ஆயிற்று, பேசிக் கொண்டிருக்கிறோம். சீமான் சொல்லுகிறார், அண்ணனை கொண்டு போய் ரூம்ல விடுங்க, அவர் தூங்கட்டும். வேண்டாம், பேசிட்டு இருக்கலாம். எப்பவாவது வந்து அவர்கள் என்னை அனுப்புவதில் குறியாக இருக்கிறார்கள், நான் பேசுவதில் விருப்பமாக இருக்கிறேன். எந்த ஹோட்டல், எந்த ஊர் என்று சொல்லி இருக்கிறேன். கடைசியாய் சாட்சியும் சொல்லுகிறேன். நீங்க தூங்க, என்னை தூங்க வைப்பதில் அவ்வளவு ஆர்வம். தூங்கியதற்கு பிறகு நான் அதிகாலையில் எழுந்து விடுகிறவன், நடைபயிற்சிக்கு போகிறவன். நண்பரிடத்தில் கேட்கிறேன், என்ன அவர்களெல்லாம் வருகிறார்கள் நடைபயிற்சிக்கிறது. அவர் சொன்ன விட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க இப்பதானே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் இரவெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களா? விடுங்க, அது நீங்க வேண்டான்னு தான் உங்களை அனுப்புறாங்க, எல்லாம் இப்பதான் தெரியும். இரவு முழுவதும் நீதான் உன்னுடைய கொள்கை அறிக்கையில் மது அருந்த கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறாயே, எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் நீ. யார் சாட்சி என்றால் அவருடைய பெயர் வாஷிங்டன் சிவா. இல்லை என்று சொல்லுங்கள். நான் பெயரோடு தான். ஏனென்றால் ஏன் நான் அவர் பெயரை சொல்லுகிறேன் என்றால் அவர் சீமானை பார்த்து பயப்படுகிறவர் இல்லை.